அந்த மேனேஜர் எங்கே அவங்க பக்கம் சாஞ்சிருவாருன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷன். நறுக்குன்னு பேசி அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. அப்படிதான்டா இருக்கணும். என்னண்ணே இப்படி இருக்காங்க அப்பாவும் போலையும்? நாம ஒதுக்கி போனா கூட சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லா விதத்துலையும் நம்மளை கவுக்கணும்னு பார்க்குறாங்கடா. சே, திருந்தாத ஜென்மங்களா இருப்பாங்க போல இருக்கு. சரி சரி விடு, அவங்க பேச்சு எதுக்கு இப்போ? நம்ம லாரி வாங்கி அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிப்போம். ஆமாண்ணே, அதான் உங்களுக்கு அனுபவம் இருக்கே. நல்லதா 4 கஸ்டமரை பிடிச்சி ரெகுலரா அவங்களுக்கு ஓட்டிட்டு இருந்தாலே போதுண்ணே. ஆமாண்டா. ஆனால் நல்லா பாட்டிங்களா ரெகுலராக பேமெண்ட் கொடுக்குறவங்களா பார்க்கணும். இல்லைனா மாதம் மாதம் பேங்க்குக்கு பணம் கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும். ஐயோ, அது ரொம்ப முக்கியம். அட கோபி சார், வாங்க வாங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. என்ன 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொந்தமாக ஒரு லாரி வாங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கை கொடுங்க சார். சும்மா கை கொடுத்தா மட்டும் போறாது. நல்லா ரெகுலரா லோட் அடிக்கிற மாதிரி பார்ட்டி தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க என்ன, எங்க ஃபேக்டரிக்கு அடிக்கடி லாரி தேவைப்படுமே. ஆமாம்ல? ஆமா சார், நான் எங்க மேனேஜரை சொல்லிடுறேன், உங்க லாரி யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப சந்தோஷம். சும்மா சொல்லக்கூடாதுண்ணே, இவர் ஏதோ நமக்கு உதவி பண்றதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, புது கம்பெனி லாரி எடுத்தா ரேட்டோ குறைப்போம்ல. ஏய் தம்பிங்க வா, சாருக்கு ஒரு டீ கொடு. அண்ணே வேற கடைக்கு எடுத்துட்டு போறேன். வேற வாங்கிக்கடா, குடுறாங்க. சார் நீங்க அப்புறம் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். என்ன தயங்குறீங்க? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? இப்பவே சம்மர் மாதிரி கொளுத்துது. என்ன கோபி சார், ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது, ஆனா தயங்குறீங்க. சும்மா சொல்லுங்க, நான் உங்க பிரதர் மாதிரி. ஐயோ, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்? நான் பேச வந்த விஷயம் அந்த மாதிரி இல்ல. எந்த மாதிரி? நான் சொல்றத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா சொல்லுங்க. அன்னைக்கு முத உங்க வீட்டுக்கு வந்தேன் இல்லையா? அப்ப உங்க தங்கச்சி நிர்மலாவை நான் பார்த்தேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்படி திருதுப்புன்னு வந்து பேசுறது தப்புதான். ஆனா அதே சமயம் அவங்கள பத்திய கற்பனைகளை அவங்களுக்கே தெரியாம என் மனசுல வளர்த்துக்கிறது தப்பு தானே? அதான் நேரடியா உங்ககிட்டயே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நான் பேசினது ஏதாவது தப்பா இருந்தா ஐ எம் சாரி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி நேரடியாக வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் கேட்ட விஷயம் அதை பத்தி ஒன்றும் சொல்லையே. நீங்கள் கேட்ட விஷயத்தை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இது நான் தனியாக முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. வீட்டில் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ நான் கிளம்புறேன். சரி, டீயை குடிச்சிட்டு கிளம்புறேன் சார். சார், ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வரேன். என்னடா திடீர்னு வந்து இப்படி கேட்டுட்டு போறாரு? நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர்னே. எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே ஒரு நடவடிக்கையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். சரி, வீட்டுக்கு போய் அம்மாவோட கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். ஒத்து வந்தா நல்லது தானே? நிச்சயம்.